அண்ணே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்கண்ணே, மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்து தான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பி. ஸோ எம்பியை வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில் தான் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி இங்கிலாண்டில் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 680 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸு, ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்கே இருக்கிறாங்க. ஒரு எம்பிக்கு சராசரியாக 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்பிக்கள் அதிகமாகறனால இல்லை யூபிக்கு வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியாக தான் அதிகமாக இருக்கும், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொல்லிக்கிறார். என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸுடைய மாடல்னா என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதில் பண்ணினோம்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கண்ணா. இப்போ பாருங்க உடனே. ஸோ நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்றைக்கி முதல்வர் சொல்கிறாருன்னா இது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பாக அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனால் தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமாக நடக்கும். அண்ணே அறிவிப்பு யார் கொடுத்தாங்கண்ணே? அண்ணே அதாவது ஒரு முதல்வராக உட்கார்றீங்கன்னா, அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பற்றி கொடுத்த பதிலே உங்கள் முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடலில் நடக்காதுன்னு என்ன அர்த்தனே, மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணிங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோஷனேட்டாக. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைகிட்டு இருக்கேன். யார் அவருக்கு ஃபோன் பண்ணி தூக்கத்தில் அதிகாலையில் யார் சொன்னாங்க? யாருமே சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்ணுறக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக அதை கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்கள் சொல்லத்தானே போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல்ண்ணே உங்களுக்கு சொன்னோமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னோமா? அது வரைக்கும் என்ன பயந்துக்கிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இந்த அற்புதமான திமுக ஆட்சியை 1 வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்தில் அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோமில்ல, நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்போ வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்றம் முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்றைக்கி பாராளுமன்றம், இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோமில்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி. ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம், கோவிந்த் அவர்கள் தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்போ வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜாகிரஃபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டென்ஷியல் அப்படி இருக்குமா, இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது. அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்துருக்குறாங்க? நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது வரும்பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம். இன்றைக்கி நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்குறது, அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் பொழுது இவங்க சொன்னாங்க, இது ரிப்போர்ட்னால் நாங்கள் பதில் சொல்கிறது எங்கள் கடமை. எதுவுமே இல்லாமல் இந்த குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்தில் பாய்ஞ்சுதாமா. அந்த மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் பாய்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கேருந்து நாங்கள் பதில் சொல்கிறதுங்கண்ணா?